அன்பு சொந்தங்களே, நம்மளுடைய சேனலை பார்க்குற அனைத்து அன்பு நெஞ்சங்களும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னை நேசித்தவள் பாகம் 30. லேசாக தூக்கம் கலைந்து எழுந்து அமர்ந்த தேவன் இவர்களை பார்த்துவிட்டு செல்வி ஏன் அழுதாள் என்று புரிந்தது. அவனுக்குமே இப்போது கண் கலங்கியது. இவர்களைப் போலவே செல்வியுடன் வாழ வேண்டும் என்று நினைத்தான். வெளியே சென்ற வீரன் நேராக ஐசியூக்குத்தான் போனான். அங்கிருந்த நர்ஸுக்கு வீரன் ஜோயலுடன் விடிய விடிய பேசியது ஞாபகம் வர புன்னகையுடன் அவனை அனுமதித்தார். வீரன் நேராக ஜோயலின் கேபினுக்கு தான் போனான். அப்போதுதான் ரவுண்ட்ஸ் முடித்து வந்து அமர்ந்து நோயாளிகளின் ரிப்போர்ட்டை எழுதி கொண்டிருந்தாள் ஜோயல். கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டு நிமிர்ந்தவள் வீரனை பார்த்ததும் மலர்ந்த முகத்தை மறுபடியும் ரிப்போர்ட்டை படிப்பது போல் கவிழ்த்து கொண்டு என்ன வேணும் என்றாள். அவள் முகத்தை பார்த்து கொண்டே நுழைந்த வீரன் நீதான் வேணுமென்று வாய்வர வந்த வார்த்தையை விழுங்கிவிட்டு தூக்கம் வரலை, அதான் உங்க கூட பேசிட்டு இருக்கலான்னு வந்தேன் என்றான். ஜோயல் ரிப்போர்ட்டை படிக்கும் அதே பாவனையில் உங்களுக்கும் எனக்கும் பேசுறதுக்கு என்ன இருக்கு என்றாள். அப்போ நேற்று மட்டும் என்ன இருந்துச்சு? வீரன் அவளை கூர்மையுடன் பார்த்து கேட்டான். இதற்கு ஜோயலிடம் பதிலில்லை. வீரன் அவளுக்கு எதிரே இருந்த இருக்கையில் அமர்ந்து அவளை பார்த்து கொண்டு இருந்துவிட்டு நெத்திக்காயம் ரொம்ப வலிக்குது, இன்னைக்கு தலைக்கு குளிச்சேன்னு அதில் தண்ணி பட்டு சீல் பிடிச்சிருக்குமோ என்று கூறிய அடுத்த நொடி சட்டென்று நிமிர்ந்த ஜோயல் உங்களுக்கு என்ன புத்தி மாறி போச்சா? நெற்றியில் காயம் இருக்கும்போது யாராவது தலைக்கு குளிப்பாங்களா என்று உரிமையுடன் கண்டித்தபடி எழுந்து அவன் அருகே வந்து நெற்றிக்காயத்தை அடித்து பார்த்துவிட்டு வெளியே போனான். சற்று நேரத்தில் காயத்தை சுத்தப்படுத்தும் மருந்துகளோடு வந்து மேஜையில் வைத்துவிட்டு அவன் முகத்தை நிமிர்ந்த வீரன் ஒளிவு மறைவின்றி நேரடியாக அவள் கண்களை எதிர்கொண்டான். ஜோயலால் ஒரு மருத்துவராக செயல்பட முடியாமல் தடுமாற வைத்தது அவன் பார்வை. அவன் கண்களை தவித்து காயத்தை மட்டும் பார்த்தாள். பழைய பிளாஸ்டரை பீத்தபோது வீரன் வழியால் ஷம்மா என்று முழங்க அவன் முகத்தை தன் மார்போடு அணைத்து கொள்ள வேண்டும் என்று எழுந்த உணர்வை வெகு சிரமப்பட்டு அடக்கி கொண்டாள் ஜோயல். பிளாஸ்டரை எடுத்துவிட்டு தையலை அழுத்தினாள். லேசாக நீர் கசிந்தது. என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? இன்னும் ஒரு நாள் விட்டால் செப்டிக் ஆகியிருக்கும் என்று மெல்லிய குரலில் கண்டித்தபடி மருந்தை தடவினாள். குனிந்து மறைந்திட்ட அவள் முகத்திற்கும் அண்ணாந்து அவளுக்கு நெற்றியை காட்டிய வீரன் முகத்திற்கும் சில அங்குல இடைவெளி இருக்க லஞ்சையின்றி அவள் முகத்தை பார்த்து ரசித்த வீரன் என் தரப்பிலிருந்து யோசிச்சு பாருங்க, என் நிலைமை புரியும். எனக்கு கிடைச்ச தகவல்கள் எல்லாமே என் மாமாவுக்கு எதிராக இருந்தது. என் தங்கையை அவர் ஒதுக்கி வைக்கிறார் என்ற எண்ணத்தில் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். நான் பண்ணது தப்பு தான். அதுக்காக எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டேன். தப்பு செய்தவன் மனசிருந்து மன்னிப்பு கேட்கிறேன். எனக்கு மன்னிப்பு கிடையாதா என்று ஊக்கமாக வேண்டினான். பிளாஸ்டரை நெற்றியில் ஒட்டியபடி உங்களை மன்னிக்க நான் யாருங்க என்றவள் எல்லாவற்றையும் எடுத்து குப்பை குறையில் போட்டுவிட்டு கை கழுவிட்டு வந்து அமர்ந்தாள். அவள் மறைந்திட்ட இடத்தை விரலால் வருடியபடி உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றவங்க எல்லாருக்கிட்டையும் இப்படித்தான் மொத்த குடும்பத்தையும் பற்றி விசாரிப்பீங்களா? அதுவும் விடிய விடிய? என் பிரச்சனையை கேட்ட உரிமை இருக்குன்னா என்னை மன்னிக்கவும் உரிமை இருக்குது. என் அப்பா கூட என்கிட்ட பேசலை, அவர்கிட்ட கெஞ்சணுன்னு எனக்கு தோணலை. ஆனால் உங்ககிட்ட மன்னிப்பை வேண்டி நிற்கிறேன். என்னை மன்னிக்க மாட்டீங்களா? வீரனின் குரல் ரொம்பவே இறங்கியிருந்தது. ஜோயல் அமைதியாக இருந்தாள். பிளாஸ்கை திறந்து 2 கப்பில் காப்பியை ஊற்றி அவன் பக்கமாக நகர்த்தினாள். எடுத்துக்கோங்க என்றாள். வீரன் மறுப்பு எதுவும் தெரிவிக்கவில்லை. காப்பியை எடுத்துக்கொண்டான். ஆனால் ஜோயலையும் சேர்த்து சிறுக சிறுக பருகினான். அவன் குடித்து முடித்த போது அதுக்காக கூட பிறந்த தங்கச்சியோட ஹஸ்பண்டையா வெட்ட வருவீங்க? என்னால் இதை ஏற்றுக்கவே முடியலை என்று ஜோயல் சொல்ல அவள் குரலில் முன்பிருந்த கோபம் இல்லை. அதுதான் நான் முட்டாள்னு சொல்லிட்டேன். மறுபடியும் ஏன் அதையே சொல்லி என் மனசை குத்தி கிழிக்கிறீங்க? யுவதியை வெட்டின அதே அருவாளால் நானும் வெட்டிக்கிட்டு செத்துருக்கணும். உயிரோடு இருக்கிறதே தப்பு என்று கொதிப்புடன் பேசிய வீரன் அப்போ என்னை மன்னிக்க மாட்டீங்களா என்று இறுதியாக கேட்பது போல் கேட்டான். தலை குனிந்து இருந்த ஜோயல் எனக்கு இதையெல்லாம் ஏற்றுக்க கொஞ்சம் டைம் வேணும். அது வரைக்கும் நீங்கள் என்னை தொந்தரவு செய்யாதீங்க. என்னோட ஒர்க்கை பார்க்க விடுங்க ப்ளீஸ் என்றாள். ஏதாவது சொன்னாலே என்ற நிம்மதியுடன் எழுந்த வீரன் நான் அது வரைக்கும் காத்திருக்கேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து வெளியே போனான். அவள் போவதையே பார்த்திருந்த ஜோயல் முகத்தில் புதிதாய் பூத்த புன்னகையுடன் அவன் குடித்த காப்பி கப்பை எடுத்தாள். கழுவுவதற்கு அதில் வீரன் குடித்த மிச்சம் சிறிது இருக்க ஜோயல் அவளையும் அறியாமல் அதை தனது தொண்டையில் சரித்தாள். மறுநாள் காலை எல்லாருமே இயல்பாக விடிந்தது. வீரன் மட்டும் பரீட்சையின் ரிசல்ட்டுக்காக காத்திருக்கும் மாணவனின் நிலையில் இருந்தான். அன்று காலை வழக்கம் போல டியூட்டு முடிந்து வெளியே வந்த ஜோயல் வேகமாக தனது வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்ப வீரன் தனக்கு பதில் கூறாமல் போகும் அவளையே பார்த்து கொண்டிருந்தான்.
ஜோயல் வீடு போகும் நேரம் வரை காத்திருந்த பிறகு தனது மொபைலை எடுத்து அவள் நம்பருக்கு கால் செய்தான். எடுத்தவுடனே யாருங்க என்றாள் ஜோயல். நான் வீரன் என்றான் முட்டையாக. சிறிது நேர அமைதிக்கு பிறகு என்ன வேணும் என்று குரலில் கேட்டான். மன்னிப்பு வேணும். அதுக்கு டைம் வேணும்னு கேட்டீங்க சொல்லி கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆச்சு என்றான் வீரன். எதிர்முனையில் மறுபடியும் அமைதி. பிறகு நான் இன்னைக்கு நைட் வரும்போது சொல்கிறேன் என்று கூறிவிட்டு இணைப்பை துண்டிக்கப்பட்டது. வீரன் தனது செல்போனை பரம்பரை எதிரியை பார்ப்பது போல் பார்த்தான். பிறகு வெறுப்புடன் தனது பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான். அன்று அமிர்தா பேசும்போது கூட இவ்வளவு ஒலிக்கவில்லை. இன்று ஜோயலின் மறுப்பு அவனை கொள்ளாமல் கொண்டது. படிப்பறிவு அற்று தனது தகுதியை பார்க்கிறாளோ என்று எண்ணியவன் வரும் முடிவுடன் ரிசப்ஷன் நோக்கி போனான். கொஞ்ச நேரத்தில் ஜோயல் தங்கியிருக்கும் முகவரியோடு ஒரு ஆட்டோவில் ஏறி அவள் வீட்டுக்கு அருகில் போய் இறங்கினான். அழகான சிறிய வீடு. கேட்டில் இருந்த குக்கியை நீக்கிவிட்டு உள்ளே போனான். முன்புறம் சிறு தோட்டம். அதை கடந்து வீடு. வீட்டின் ஒரு கதவு மூடி ஒரு கதவு திறந்து இருக்க எந்த அறிவிப்புமின்றி உள்ளே நுழைந்தான். ஜோயல் குளித்துவிட்டு தனது ஈரக்கூந்தலை விரித்துவிட்டு பரம்பு சேரில் கண்மூடி அமர்ந்திருந்தாள். எந்தவித ஒப்பனையுமின்றி புத்தம் புதிய ரோஜாவை போல் இருந்தது அவள் முகம். வெறும் நைட்டி மட்டும் போட்டிருந்தாள். அவள் எதிரில் இருந்த மேஜையில் சிடி பிளேயரில் இளையராஜாவின் மெல்லிசை பாடல்கள் ஒலித்து கொண்டிருந்தது. அதை கண்மூடி ரசித்தாள். வீரன் அப்படியே நின்று அவள் அழகை பிரமிப்புடன் பார்த்தான். மருத்துவ உடையை பார்த்தது போல் அல்லாமல் இப்போது அடக்கமான அழகில் மிச்சமிருந்த அவன் மனதையும் தன்வசப்படுத்தினான். பேன் காட்டில் கூந்தல் பறந்து நெற்றியில் வழிந்தது. மெதுவாக அருகில் போனவன் முதல் முறையாக அவள் பெயரை சொல்லி ருத்ரா என்று காதலோடு அழைத்தான். அவனது ஒரு அழைப்பில் உயிர் பெற்றது அந்த சிலை. அவள் அம்மா அப்பாவோ பிறகு யாருமே அவளை ருத்ரான அழைத்தது இல்லை. வீரன் அந்த பெயர் சொல்லி அழைத்ததன் தீவிரம் அவள் கண்களில் கண்ணீராக எட்டி பார்க்க பட்டென்று சேரில் இருந்து எழுந்து நின்றாள். அவனின் காதல் பார்வையும் அவளின் கண்ணீர் பார்வையும் ஒன்றோடு ஒன்று மோதி பின்னி பிணைந்து விடுபட முடியாமல் அப்படியே செயலிழக்க ஒலித்து கொண்டிருந்த சீடி பிளேயரில் அடுத்த பாடல் மாறியது. இருவரின் மனமும் மெல்ல மயங்கியது. தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.